இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அயிலே அண்ணி, உண்மையாவே அண்ணியா இருந்திருந்தா நல்லா இருக்கும் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? பொன்னி, ஏன் அப்படி சொல்ற? உங்க அக்கா ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் நானும் அண்ணிதான். ஏன் அக்கா அமைதியா போறத பார்த்தா உண்மையாவே நான் சொன்னதான் நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. இப்போ நீ அமைதியா இருக்க போறியா இல்ல இத நீயே வரைறியா? சாரி சாரி சாரி. அந்த பயம் இருக்கட்டும். இவங்க ரூம்ல துப்பாக்கி எப்படி வந்தது? அப்போ நான் சந்தேகப்பட்டது சரிதான். சிவாவோ இல்ல அயலியோ தான் போலீஸா இருக்கணும். ஒருவேளை இவங்க 2 பேருமே போலீஸா இருந்தா என்ன எலி எல்லாமே இப்படி கலைஞ்சு கிடக்கு? யார் இப்படி பண்ணிருப்பா? என்னாச்சா எலி? கண்ண காணோம். என்ன சொல்ற? ஆமா, யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே. உங்ககிட்ட எப்படி கண்ணு வந்துச்சு? கண்ணை கீழே போடு. அப்போ ஒன்ன சொல்லவா? கபிலா, சிவாவை ஒண்ணும் பண்ணிடாத. உங்க 2 பேர்ல யாரோ ஒரு ஆளு போலீஸ். அது எனக்கு தெரியும். ஆனா யாருன்னு நீங்களே சொல்லிருங்க. இல்ல உங்க 2 பேரையும் இங்கே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப சொல்ல போறீங்களா இல்ல சுடவா? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. பாவக்குட்டி, பயப்படாதடா செல்லம். ஒண்ணும் இல்ல, நாங்க சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தோம். இது நெஜ துப்பாக்கி இல்ல, சும்மா பொம்மை, சுடாது. ஆமா செல்லம், நாங்க திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடிட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் போலீஸ். கபிலன் மாமா தான் திருடன். எனக்கு பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நான் அவார்டு வாங்கும்போது நீயும் பாவையும் அங்க இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு தான் உன்னை பார்த்து இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எந்த தாட்டும் என் மனசுல இல்ல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் நீ என்ன புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குன்றா. ஹலோ, யாருங்க நீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு அவார்டு கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா எனக்கு என்ன? நான் எதுக்காக வரணும்? உங்களுக்கு வேணும்னா திரும்ப நான் உங்ககிட்ட வந்துருவேன்னு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா எனக்கு அதெல்லாம் இல்ல. ஏன்னா நீங்க சொன்னீங்களே ஒரு விஷயம்,
நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவேன்னு. அதையே தான் நானும் சொல்றேன். நான் பண்றது கரெக்ட் தான்னு ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும். அதோட நீங்க பண்றதும் பண்ணிட்டு இருக்கறதும் எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியும். இந்திரா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? உனக்கு வேணா ஒவ்வொரு தடவையும் என்னை பார்க்கும்போது கோபம் வரலாம். ஆனா நீ என் மேல கோவப்படும் போதெல்லாம் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. நீ எதெல்லாம் நிஜம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் பொய்ன்னு உனக்கு தெரிய வரும். ஆனா அப்போ உன்னால அதை தாங்கிக்க முடியாது. அதனாலதான் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீயும் பாவையும் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். நான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னால வர முடியாது முடியாது முடியாது. நீ வந்துதான் ஆகணும் இந்திரா. இதுக்கு வேற வேலை இல்ல. கூடாத உன் பங்குக்கு நீ இதை வச்சு என்ன மிரட்டுறல. கண்ணு மட்டும் ஒரிஜினலா இருந்தா இங்க இருக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ளி இருப்பேன் பாத்து. சின்ன பசங்களாட்டும் விளையாடிக்கிட்ட. எது சின்ன பசங்க ஆட்டமா? இப்ப நான் பேசினதை சொல்றாளா இல்ல எதை சொல்றா? ஏய் இந்தாடி நில்றி. ஏய் ஏய் நில்றி. மாப்ள இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ் த. அத்த, இந்த வீட்லயே என் மேல அக்கறை காட்டுற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் அத்த. உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்ல, என்ன பண்றது? இந்தாங்க இந்த கண்ணை வச்சுக்கோங்க. அட புடிங்கத்த. உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ எல்லாரையும் சுட்டு தள்ளுங்க. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அது ஒண்ணு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த விஷயம் மட்டும் என் பையன் கபிலனுக்கு தெரியக்கூடாது. எந்த விஷயம் நம்ம பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன். எந்த விஷயம் கபிலனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் திரும்ப கூப்பிடுறேன். ஏய், என்ன என்ன செல்வனாகி இது? கையில கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க? கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. இல்ல, அது 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 வந்து கபிலன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளாவே உங்க நடவடிக்கை சரியில்லை. எதையோ என்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் நார்மலா ஆபீஸ் விஷயம் தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இதை என்ன நம்ப சொல்றீங்களா? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய், என்னம்மா பண்ணிட்டு இருக்க?